வெல்கம் டு டாக்டர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மாற்றிட்டு நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடியோ. அதை நான் வந்து எதிர்பார்த்தோ நினச்சோ அதை நான் எதுவுமே பண்ணல. நான் அந்த வீடியோ எடுக்கவும் போல. நான் ஆக்சுவலாக எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. சரி, ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி நான் என்ன பண்ணேன், என்னோடய பழைய சைக்கிள் ஒன்று இருந்துச்சு. பழைய சைக்கிளை வந்து அதை நான் ரெடி பண்ணி சரி இது ஒரு விளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக அன்றைக்கி காலையில் எழுந்துச்சு சைக்கிள் நல்லா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு மைக் வந்து அப்போ சார்ஜ் போடல. ஏன்னா இந்த மைக் வந்து அப்போ தண்ணியில் விழுந்துச்சு. மைக் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணியில் விழுந்துச்சு. அதுலேருந்து சார்ஜ் ஒழுங்காகவே நிற்க மாட்டேங்குது. சரி, மார்னிங் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸ்டிக்கு மைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்வெட்டை துடைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கிள் வீடியோ ஆரம்பித்தேன். வெல்கம் டு டாக்டர். இவன் தான் என்னோடய பழைய சைக்கிள். 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டோம், இன்னும் அப்படியே இருக்குது இந்த சைக்கிள். இது எடுத்து ஓட்டுறப்பெல்லாம் அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டின மெமரிஸ்லாம் திருப்பி ரீகால் ஆகுது. வாங்க திருப்பி ஓட்டி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிறப்போ என்னை தவிர அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. யாருமே இல்லை, வந்து வண்டி அப்படி போயிட்டு டிஸ்டர்பாக இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் காடு, இந்த சைடும் காடு, அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு ரோடு போகும். அந்த இடத்துல தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சைக்கிளை பற்றியே பேசிட்டு ரேண்டமாக சும்மா ஒரு விளாக் மாதிரி பண்ணேன். குட்டி விளாக் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே போனாலுமே இந்த சைக்கிள் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. கடைக்கு போனாலும் சரி. அப்போல்லாம் பைக்கெலாம் எதுவுமே இல்லை. ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கெலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு எதுவாக இருந்தாலுமே இந்த சைக்கிள் தான் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறது இருந்தாலும் சரி, பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுனாலும் சரி, விளையாட போகிறது இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சைக்கிள் தான். அப்போதுலேருந்து எனக்கு எதுவுமே ஆகலை. ஒரு நார்மலாக ஒரு வீடியோ மாதிரி தான், ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன். நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து ஓட்டி பார்க்கலாம். 10 மினிட்ஸுக்கு ஏற்ற ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் பேசி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி பேசிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் கிடையாச்சு, மைக்லேயும் சார்ஜ் கிடையாச்சு. எனக்கும் சுத்தமாக எனர்ஜி டயர்ட் ஆகிடுச்சு. மார்னிங் வரேன், சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வீட்டுக்கு எடுக்கிறேன். நான் நார்மலாக பேசிட்டு தான் வந்துடுறேன். சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிக்கணும், சைக்கிளுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த சைக்கிளுக்கு வந்து பெயிண்ட் அடித்து அதை நான் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அது போஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலை இருக்குது. பெடல்லாம் மாற்றணும், இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக பேசிகிட்டே வரேன். அதெல்லாம் மாற்றிட்டு நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபீமேல் கத்துற சத்தம் அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அந்த டைமில் அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. ஒரு ஃபீமேல் ரொம்ப சவுண்டு. அந்த சவுண்டு வந்து வீட்டுக்கு வர வரைக்குமே அது ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது பக்கத்தில் யாராச்சும் வந்திருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. அந்த சவுண்ட் இல்லைன்னா நம்மளுக்கே பிரம்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் ரெக்கார்டும் பார்க்கல. சரி யாரோ ஒருத்தர் கத்திருப்பாங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு வந்து பேசிக்காகவே இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. நான் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் அப்படி தான் எடுத்தேன். இந்த வழியில் நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸும் சரியில்லை, ஃபோன்லேயும் சுத்தமாக சார்ஜ் இல்லை. இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த சவுண்டு வந்து ரொம்ப கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த சத்தம் வந்து என்னை அந்த டைம் ஃபஸ்ட்டு கேட்ட சத்தம் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. செகண்டாக நான் அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மைண்டு ஒரு மாதிரி, என்னடா விளாக் எடுக்க போகிறப்போ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் விளாக் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். திருப்பி அதே மாதிரி இன்னொரு சவுண்டு அது மாதிரி கேட்குறப்போ எனக்கு ஏதோ தப்பாக படுது, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். யார் வேணால் நம்மளோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறப்போ அது ஏதாச்சும் ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், கூப்பிட்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து ஒரு 1 hour கிட்ட அந்த இடத்துல தான் இருந்தேன். ஏதாச்சும் பார்த்து திருட கூட வந்திருக்கலாம். அது வந்து என்னன்னு என்னால் சொல்ல முடியல. என்னால் சொல்லவும் கூடாது. நம்ம என்னென்ன ஒரு விஷயத்த பார்த்துட்டு தான் சொல்லணும்.
ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். யாராச்சும் ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், இல்லைன்னா யாராச்சும் அங்கே விளையாடிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஆனால் அந்த இடத்துல விளையாடுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், அங்கே ஆளும் அவ்வளோவா நடமாட்டம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குறப்போ இந்த இடத்துல சுத்தமாக முடியல. நான் கிளம்பி வந்துட்டேன். கிட்ட வரப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு பில்டிங். என்னோட பழைய வீடியோலாம், பழைய சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த பில்டிங்கை பற்றி அந்த பில்டிங்கை பற்றியும் நான் போட்டிருப்பேன். இந்த சேனல்லையும் நான் 2-3 வீடியோ போட்டிருப்பேன். இந்த இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது. நான் வந்து என்னடா சைக்கிள் வீடியோ எடுக்க போனது இல்லை, பேய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு போஸ்ட் பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது. நான் மட்டும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் மட்டும் கிளம்பிட்டு இருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.